ஆஞ்சநேய பெருமானை வழிபாடு செய்தால் அதே மாதிரி ஒரு நல்ல ஒரு விஷயத்தை செய்து வாழ்க்கையிலே முன்னேறணும்னு நினைப்போம். நாளைக்கு காலையில இந்த சோம்பல் இருக்கு இல்லையா, இந்த சோம்பல் நீங்கி நம்ம எல்லா விஷயத்தையும் நல்ல ஒரு எனர்ஜியா பண்ணணும். வாழ்க்கையிலே தன்னம்பிக்கை இல்லாமல் சோர்வோடு இருந்து கொண்டிருக்கிறோம் அல்லவா. நான் சொன்ன காலம்புற 4:30 மணிக்கு எழும்பணும்னு நினைப்போம், எழும்ப முடியாது, சோர்வு. அந்த சோர்வு நீங்க வேண்டும் என்று சொன்னால் ஆஞ்சநேயரை வணங்கணும். எல்லா விதமான அருளும் கிடைத்து இந்த காரிய தடை, காரிய சித்தி, அனுகூலம் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் ரெட்ரோ ஆன்மீகம் யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் அடியன் ராகவேந்திரா கார்த்திகேயனின் அன்பு வணக்கங்கள். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக ஆஞ்சநேய பெருமானை வழிபாடு செய்தால் நம்முடைய வாழ்க்கையிலே என்னவெல்லாம் கிடைக்கும் என்பதை பற்றி பார்க்கவிருக்கிறோம். எல்லா மனிதர்களுக்கும் நம்முடைய வாழ்க்கையிலே என்னதான் ஒவ்வொரு நிலையில நாம் போய்கொண்டிருந்தாலும் நமக்கு பல தடைகள் இருக்கும் இல்லையா. அதே மாதிரி ஒரு நல்ல ஒரு விஷயத்தை செய்து வாழ்க்கையிலே முன்னேறணும்னு நினைப்போம். நாளைக்கு காலையில எழுந்துடணும் சார், நான் நாளை காலையில 4 மணிக்கு எழுந்துருவேன், எழுந்து எல்லாம் நல்லபடியா விஷயத்தை செஞ்சு ஒரு துறையில சிறந்து விளங்கணும் அப்படின்னு நினைப்போம். ராத்திரி 10 மணிக்கு படுக்கும் பொழுது காலைல 4 மணிக்கு எழுந்து எல்லாம் பண்ணணும்னு நினைச்சிட்டு படுப்போம். 4 மணிக்கு அலாரம் மட்டும் அடிச்சுக்கிட்டே இருக்கும், நம்ம எழுந்துக்க மாட்டோம். வாழ்க்கையில ஒரு நல்ல ஒரு நிலைமையில வரணும்னு நினைப்போம். ஒரு தடை, நான் ரொம்ப நல்லாதான் சார் வந்துட்டே இருந்தேன், ஆனா திடீர்னு ஒரு தடை வந்துருச்சு எனக்கு அப்படின்னு சொல்றோம் இல்லையா. உடனே நம்ம என்ன பண்றோம், ஏன் நம்ம வாழ்க்கையில இப்படி வரவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜோதிடரை போய் நம்ம அணுகிறோம். அப்ப அவர் சொல்றார், பாக்குறாரு, சார் உங்களுடைய நவக்கிரகங்களுடைய அந்த நிலையை வைத்து உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கு, இந்த பிரச்சனைகள் எல்லாம் உங்களுக்கு நீங்கணும் அப்படின்னு சொல்றாரு. நீங்கன்னா இது உங்களுக்கு வாழ்க்கையில முன்னேற முடியும். அப்ப இந்த நவக்கிரகங்களால் இருக்கக்கூடிய பிரச்சனை நீங்கணும், நவக்கிரகங்களால் ஏற்படக்கூடிய தோஷம் நீங்கணும், வாழ்க்கையில நமக்கு இருக்கக்கூடிய தடை நீங்க வேண்டும். அதே மாதிரி இந்த சோம்பல் இருக்கு இல்லையா, இந்த சோம்பல் நீங்கி நம்ம எல்லா விஷயத்தையும் நல்ல ஒரு எனர்ஜியா பண்ணணும் அப்படின்னா நம்ம எந்த இறைவனை வணங்க வேண்டும். எல்லா இறைவனை வணங்கினாலும் நம்முடைய மனசு நல்லபடியா இருந்தா எல்லாம் நல்லபடியா நடக்கும், அதுல எந்த மாற்றமும் இல்லை. ஆனாலும் இவரை வணங்கினால் இந்த 3 விஷயங்களுடைய தடையையும் இப்படிங்கிறதுக்குள்ளால மாத்திடுவார். அவர் யாரு? ஆஞ்சநேயர். தன்னுடைய ஹிருதயத்திலே, தன்னுடைய இதயத்திலே ராமனை தூக்கி சுமந்து கொண்டிருக்கக்கூடியவர், சதா தினமும் ராமநாமத்தையே பாராயணம் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஆஞ்சநேய மூர்த்தி. இந்த உலகத்திலே சிரஞ்சீவியாக இருக்கக்கூடியவர், அழிவற்றவர். ஆஞ்சநேயரை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா நல்லா தெரிஞ்சுக்கணும், நிறைய பேருக்கு தெரியல. இந்த உலகத்தில் சிரஞ்சீவி அப்படின்னு பேரு ஆஞ்சநேயருக்கு, சிரஞ்சீவின்னு பேரு. சிரஞ்சீவினா என்ன? எத்தனை யுகங்கள் வந்தாலும், எத்தனை வருடமானாலும், இந்த உலகம் அழிந்தாலும் அழியாத நிலையை பெற்றிருக்கக்கூடியவர். அப்படி இருக்கக்கூடியவர் யாரு? ஆஞ்சநேய மூர்த்தி. அப்பேற்பட்ட ஆஞ்சநேய மூர்த்தியை நாம் வணங்கினோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையிலே இந்த தடைகள் எல்லாம் நீங்கி ஒரு உன்னத நிலையை நாம் அடைய முடியும். அந்த தடைகள் எல்லாம் எப்படி நீங்கும்? ஏன் நீங்கும்? ஆஞ்சநேயரை வணங்குறதுனால. ஆஞ்சநேயரை வணங்கணும்னா நம்ம பாராயணம் செய்ய வேண்டிய நாமம் என்ன? ஸ்ரீ ஆஞ்சநேய போற்றி அப்படின்னு சொல்லி வணங்குவோமா? இல்ல, ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் ராம 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 ராமன்னு சொன்னா ஆஞ்சநேயர் வந்துருவார் இல்லவா. அப்படி அந்த ராமநாமத்தை பாராயணம் செய்து ஆஞ்சநேயரை நாம் வழிபடக்கூடிய காரணத்தினாலே நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இந்த தடைகள் எல்லாம் நிச்சயமா நீங்கிடுங்க. ஏன் ஆஞ்சநேயரை வழிபட்டா தடைகள் எல்லாம் நீங்குது? ஆஞ்சநேயருக்கு அப்படி ஒரு சக்தி இருக்கா? அபாரமான சக்தியை கொண்டவர் ஆஞ்சநேய மூர்த்தி. இந்த அபாரமான சக்தி தனக்கு இருக்கிறது என்பதே ஆஞ்சநேய சுவாமிக்கே தெரியலையா முதல்ல. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இப்ப நமக்கும் நிறைய பேருக்கு அப்படித்தானே இருக்கு, நமக்குள்ளால என்ன திறமை இருக்குங்கிறது நமக்கு தெரியலையே. அந்த திறமை என்ன இருக்குங்கிறது தெரிஞ்சாதானே நாம் இந்த தடையெல்லாம் நீக்கி நம்ம முன்னேற முடியும். அதெல்லாம் தெரியாமையே நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அல்லவா. அந்த நமக்குள்ளால் இருக்கக்கூடிய திறமைகள், நமக்குள்ளால் இருக்கக்கூடிய அந்த விஷயங்கள், நல்ல விஷயங்கள் எல்லாம் நமக்கு தெரியணும். நல்லது கெட்டது எது தெரிஞ்சாதான் நம்ம வாழ்க்கையில அடுத்த நிலையை அடைய முடியும். அப்ப ஆஞ்சநேய சுவாமிக்கு இருக்கக்கூடிய அந்த அளப்பரிய சக்தி அவருக்கு எப்படி தெரிஞ்சது அப்படின்னா, ராமபிரான் இருக்கார் அல்லவா, அவர்
சீதையை ராவணன் கடத்திட்டு போயிட்டார் இலங்கைக்கு. அப்ப ராமன் எப்படியாவது அந்த சீதையை தேடி கண்டு கொள்ள வேண்டும் என்று அவரை சீதையை கூட்டிட்டு வரணும்னு சொல்லி அவர் வரார். அங்க இலங்கையில அந்த சீதாதேவி இருப்பதை தெரிந்து அந்த இலங்கையில தான் அவ போய் இருக்கிறாளா அப்படிங்கறத பாக்குறதுக்காக ஒருத்தர் இந்த கடலை தாண்டி இலங்கைக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு நிலைமை வருது. அப்ப எல்லாரும் அந்த வானர கூட்டங்கள்ல உள்ள எல்லாரும் பேசி என்ன சொல்றாருன்னா, ஆஞ்சநேயர் தான் அதற்கு தகுதியானவர். ஏன்னா அவர் நின்ன நட்பிலேயே இந்த உலகளந்த பெருமாள் மாதிரி உயரத்திற்கு செல்லக்கூடியவர் அல்லவா. அப்ப அந்த ஆஞ்சநேயர் பெருமான் நினைச்சா போகலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது ஆஞ்சநேயர்கிட்ட போய் இதெல்லாம் சொல்றாங்க. சொல்லும் பொழுது ஆஞ்சநேயருக்கு முதல்ல அந்த எண்ணம் வரமாட்டேன்றது. என்னால எப்படி முடியும், நான் எப்படி இந்த கடலை தாண்டி அந்த பக்கம் போவேன் அப்படின்னு சொல்லி ஒரு தன்னம்பிக்கை இல்லாம அவர் இருக்கார் ஆஞ்சநேயர். உடனே அந்த வானரப்படைகள்ல இருக்கக்கூடிய கரடி, ஜாம்பவான்ங்கிற அந்த கரடி இருக்கார் இல்லையா, அவரும் அந்த மற்றவர்கள் எல்லாம் சேர்ந்து ஆஞ்சநேய மூர்த்தி இடத்துல சொல்றாங்க, உன்னுடைய திறமையும் உன்னுடைய சக்தி உனக்கு தெரியல, நீ எவ்வளவு பெரிய சக்தி வாய்ந்தவன் தெரியுமா. சின்ன வயசா இருக்கும் பொழுது வானத்துல சூரியன் இருந்தார்ல, சூரியன், இந்த சூரியனை பார்த்து ஏதோ ஒரு நிழல் போல மேல இருக்குதே இந்த சூரியன், வட்ட வடிவுல இருக்குதே, இது ஏதோ ஒரு பெரிய பழமா இருக்குமோ அப்படின்னு நினைச்சு அந்த சூரியனையே எட்டி பிடிப்பதற்கு போகக்கூடிய தன்மை உனக்கு இருந்தது. அந்த அளவுக்கு போனான் ஆஞ்சநேய சுவாமி. அது மட்டும் இல்லாம ஆஞ்சநேயருக்குள்ள எவ்வளவோ திறமைகள் எல்லாம் இருந்தான். அதையெல்லாம் அந்த கரடியான அந்த ஜாம்பவான் ஆஞ்சநேயர் இடத்துல எடுத்து சொல்றார், நீ ரொம்ப தன்னம்பிக்கையுடையவன், திறமையுடையவன், நீ நினைச்சாதான் சீதாதேவி இங்க கொண்டு வர முடியும், நீ நினைச்சாதான் ராமபிரான் இருக்கக்கூடிய தடைகளை நீக்க முடியும். இந்த இடத்துல இருந்து இலங்கையில் இருக்கக்கூடிய அந்த இலங்கையை போய் அடைவதற்கு இந்த கடலை தாண்டி நீ போக முடியும். அந்த ஒரு அருள், அந்த ஒரு அளப்பரிய சக்தி உனக்கு மட்டுமே இருக்கிறது என்று ஆஞ்சநேய மூர்த்திக்கு அந்த கரடி என்கிற அந்த ஜாம்பவான் அந்த விஷயத்தை எடுத்து சொன்ன பிறகுதான் ஆஞ்சநேயருக்கு அவருடைய சக்தியே தெரிஞ்சது. அதற்கு பிறகு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், அவரு இலங்கையில போய் சீதையை பார்த்து இலங்கைக்கு தீ வைத்து விட்டு வந்தார். அதற்கு பிறகு இலங்கையிலிருந்து சீதாதேவியை இங்கே மீட்டு கொண்டு வந்த விஷயம் எல்லாம் நமக்கு தெரியும். அப்போ இவ்வளவு தன்னம்பிக்கை கொண்ட அந்த ஆஞ்சநேய பெருமானை, அந்த சோம்பல் இல்லாத, அந்த சோர்வதும் இல்லாம எப்பொழுதுமே அந்த ஒரு எனர்ஜியோடு இருக்கக்கூடிய அந்த ஆஞ்சநேய பெருமானை வணங்கினால் நம்முடைய வாழ்க்கையிலே என்னவெல்லாம் நீங்கும். ராமனுக்கு இருந்த அந்த தடை எப்படி நீங்கியதோ ஆஞ்சநேயனால், அதுபோல நமக்கு நவக்கிரகங்களால் இருக்கக்கூடிய தடைகள் நீங்கும். வாழ்க்கையிலே தன்னம்பிக்கை இல்லாமல் சோர்வோடு இருந்து கொண்டிருக்கிறோம் அல்லவா. நான் சொன்ன காலம்பரம் 4:30 மணிக்கு எழும்பணும்னு நினைப்போம், எழும்ப முடியாது, சோர்வு. அந்த சோர்வு நீங்க வேண்டும் என்று சொன்னால் ஆஞ்சநேயரை வணங்கணும். காரணம் இதுதான், ஆஞ்சநேயருக்கு அந்த அளவிற்கு சக்தி இருக்கிறது. தன்னம்பிக்கையுடைய ஒரு நல்ல ஒரு அளப்பரிய சக்தியை கொண்ட ஒரு தெய்வம் ஆஞ்சநேய மூர்த்தி. ஆகையினாலே ஆஞ்சநேய மூர்த்தியை வணங்குவதனால் நமக்கு நிச்சயமாக எல்லா விதமான அருளும் கிடைத்து இந்த காரிய தடை, காரிய சித்தி அனுகூலம் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால், ஒரு விஷயத்திலே வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் ஆஞ்சநேயரை வணங்குங்கள். சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயரை போய் வணங்கினா அந்த தடைகள் எல்லாம் நீங்கி அந்த உன்னத நிலையை நாம் அடைய முடியும். இந்த ஆஞ்சநேய மூர்த்தியை வணங்குவதற்கு என்ன சார் வழிமுறை இருக்கு? ஒவ்வொரு இறைவனையும் வணங்குவதற்கும் ஒவ்வொரு வழிமுறை இருக்கு இல்லையா. அம்மனை வழிபாடு செய்ய வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஒரு வழிமுறை இருக்கு. முருகப்பெருமானை வழிபாடு செய்ய வேண்டும் சொன்னால் அதற்கு சில விரதங்கள் இருக்கு, எல்லா முறைகள் இருக்கு. ஆஞ்சநேயர் சுவாமிக்கு எப்படி விரதம் இருந்து வழிபாடு செய்வது அப்படின்னா, நீங்க சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயரை பிடிக்கணும், ஆஞ்சநேயருடைய அருள் வேணும்னா நீங்க ஆஞ்சநேயருடைய பாதத்தை பிடிப்பது வரைக்கும் ராமனுடைய பாதத்தை பிடிச்சீங்கன்னா ஆஞ்சநேயர் ஆசீர்வாதம் பண்ணுவார். இப்போ நம்ம நாட்டுல பார்த்தோம்னா ஒரு பெரிய தலைவர், ஒரு பெரிய ஒரு அமைச்சரையே பார்க்கணும் அப்படின்னா நம்ம முதல்ல யாரை போய் பார்ப்போம்? அவருக்கு கீழே இருக்கக்கூடிய பதவியில் இருக்கக்கூடியவங்களை எல்லாம் பார்த்து பேசி எடுத்து அந்த ஒரு நிலைக்கு போவோம் இல்லையா. இது மனிதனுடைய வாழ்க்கையில இப்படி. ஆனா ஆஞ்சநேயரை பார்க்கணும்னா, சேவகனாக இருக்கக்கூடிய ஆஞ்சநேயரை பார்க்கணும்னா அவருக்கு கீழே இருக்கக்கூடியவர்களையோ இல்ல ஆஞ்சநேயரிடத்திலேயோ போய் நிக்க வேண்டாம். அவருக்கெல்லாம் மேல இருக்கக்கூடிய பகவான் ராமபிரானுடைய நாமத்தை சொன்னா ஆஞ்சநேயருடைய அருள் கிடைச்சிருமா. அதனால நமக்கு இந்த நிலைகள் எல்லாம் மாறி நன்மைகள் அடைய வேண்டும் என்று சொன்னால் சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேய மூர்த்தியை நாம் வழிபாடு செய்வதனால் நமக்கு நன்மைகள் நடக்கும். ஆஞ்சநேய மூர்த்தியை சனிக்கிழமை எப்படி வணங்குவது? காலையில எழுந்து நல்லபடியா குளிச்சு பூஜை எல்லாம் பண்ணி நம்ம ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் என்கிற அந்த நாமத்தை ஒரு நல்ல ஒரு
பேப்பர்ல எழுதி அதை ஒரு மாலையா கோர்த்து தொடர்ந்து 48 நாட்கள் 48 சனிக்கிழமை ஆஞ்சநேயருக்கு அந்த நாமத்தால் எழுதப்பட்ட அந்த மாலையை ஆஞ்சநேயருக்கு சார்த்தி ஆஞ்சநேயரை நாம் வணங்கினோம் என்று சொன்னால் நமக்கு நிச்சயமாக ஆஞ்சநேயருடைய அருளும் கிடைக்கும், ராமபிரானுடைய அருளும் கிடைக்கும், நம்முடைய காரிய தடைகள் எல்லாம் நீங்கி வெற்றிகள் அமையும். நிச்சயமா கிடைக்குமானா நிச்சயமா கிடைக்கும். ஏன் அப்படின்னா இந்த ராமநாமத்தை சொன்ன ஒருத்தருக்கு ஆஞ்சநேயரும் ராமபிரானும் சீதாதேவியும் லக்ஷ்மணனும் சேர்ந்து காட்சி கொடுத்த ஒரு சம்பவம் நம்ம நாட்டுல நடந்திருக்குங்க. உங்க யாருக்காவது தெரியுமா? தெரியும், நிறைய பேருக்கு தெரியுமா இருக்கும். நம்ம தஞ்சாவூர் பக்கத்துல திருவையாறு இருக்குல்ல, திருவையாறுன்னு ஒரு கிராமம் இருக்கு. தஞ்சாவூர்ல இருந்து ஒரு 15 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு திருவையாறுன்னு ஒரு கிராமம். அந்த கிராமத்துல தியாகராஜ சுவாமி அப்படின்னு சொல்லி ஒரு சங்கீத மும்மூர்த்திகள்ல ஒருத்தர் தியாகராஜமூர்த்தி ஒரு மிகப்பெரிய சங்கீத மகானவர் அவர் இருந்தார். அவர் என்ன பண்ணினார் அப்படின்னா நிறைய பாடல்கள் இயற்றி இருக்கிறார். வாக்கியக்காரரா இருந்தார், நிறைய பாடல்கள் இயற்றி இருக்கிறார். எத்தனையோ ராகங்கள்ல பாடல் இயற்றி இருக்கிறார். எல்லா பாடலும் ராமர் மேலதான் ஏற்றார். இவர் இந்த பாடல்கள் இயற்றுவதற்கு முன்னால் இப்ப நம்ம ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறோம்னா அதுல தடைகள் இருக்கும் இல்லையா? இந்த தடைகள் எல்லாம் நீங்கி இவர் இந்த நிலையை அடைவதற்கு இவர் என்ன பண்ணினாராம், ஆஞ்சநேயர மனதுல பிரார்த்தனை செய்துட்டு ராமநாமத்தை சொன்னாரா. ராமா 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 என்று சொன்னிருக்க. ராம 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 ராம் ராம 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 ராம் அப்படின்னு ராமனுடைய நாமத்தை சொன்னார். எவ்வளவு நேரம் சொன்னார்? நம்ம சொல்றோம் ராமநாமத்தை ஒரு 15 நிமிஷம் சொல்றோம். 15 நிமிஷம் சொன்னதுக்குள்ள பலன் கிடைக்கும் இல்லையா? சிலவங்க 24 மணி நேரம் சொல்றா ராமநாமத்தை, 24 மணி நேரம் சொன்னதுக்குள்ள பலன் கிடைக்கும். சில மனிதர்கள் ஒரே ஒரு நிமிடம் ஆழ்ந்த மனசுல ராமனை நினைச்சு சொல்லுவா, அதுக்கும் நல்ல பலன் கிடைக்கும். ஆனா தியாகராஜ சுவாமி எத்தனை முறை சொன்னாராம்? கொஞ்சம் பயமா தான் இருக்கும் நமக்கு. 96,000 கோடி முறை ராமநாமத்தை சொல்லு. 96,000 கோடி முறை தியாகராஜ சுவாமிகள் ராமா 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 என்று அந்த ராமனை நினைத்து ஆஞ்சநேயன் துணை கொண்டு அந்த ராமநாமத்தை சொன்னதுனால அவர் முன்னால் பிரத்யட்சமா ராமன் காட்சி கொடுத்த ஒரு நிகழ்வு நடந்திருக்கு. ராமன் நிக்கிறார் தியாகராஜ சுவாமி முன்னாடி. உடனேதான் அவர் எழுதுறார் தியாகராஜ சுவாமி பாட்டு, முதல் பாட்டு பாலகனகமய அப்படின்னு பாலகனகமயன்னு அடானா ராகத்துல ராமர் மேல முதல்ல எழுதினார் தியாகராஜ சுவாமி பாட்டு. அந்த தியாகராஜ சுவாமி அந்த பாட்டை எழுதுவதற்கு துணையாக இருந்தது ராமராமன், அவருக்கு துணையாக இருந்தது ஆஞ்சநேய மூர்த்தி. அப்படிப்பட்ட அந்த ஆஞ்சநேய மூர்த்தியினுடைய அருளை பெற்று இந்த தடைகள் எல்லாம் நீங்கி நம்முடைய வாழ்க்கையிலே வெற்றி அடைய வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய மன வலிமை பெற வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் நீங்க வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையிலே தடைகள் எல்லாம் நீங்கி சோம்பல் நீங்கி காலையில 4:30 மணிக்கு எழும்பணும்னு நினைச்சீங்கன்னா சனிக்கிழமை தோறும் போய் ராமநாமத்துல ஒரு பேப்பர்ல அழகா ராமநாமத்தை எழுதி அதை ஒரு மாலையா கோர்த்து ஆஞ்சநேய பெருமானுக்கு சூட்டி ஆஞ்சநேயரை நீங்கள் பிரார்த்தனை செய்தீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக உங்கள் மனம் வலிமையடையும், உங்கள் வாழ்க்கையிலே தன்னம்பிக்கை பிறக்கும், தடைகள் நீங்கும், நவக்கிரகங்களால் வரக்கூடிய தோஷங்கள் எல்லாம் தவிடுபடியாகி அந்த ராமனுடைய அருளும் ஆஞ்சநேய பெருமானுடைய அருளும் கிடைக்கும். தொடர்ந்து ஆஞ்சநேயரை பிரார்த்தனை செய்துங்கள், ஆஞ்சநேய பெருமானுடைய பரிபூரண அருளை பெறுங்கள். நன்றி, வணக்கம்.